கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய கூடாரங்கள்ல இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு என்று வசனம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் என்ன? தேவ பிள்ளைகளுடைய வீடுகள்ல எப்பொழுதுமே ஒரு இரட்சிப்பின் கெம்பீர சத்தம், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கூடாரங்கள்ல, வீடுகள்ல தேவனை உயர்த்தும் துதியும் அவரை மகிமைப்படுத்துகின்ற நல் வார்த்தைகளுமே ஒலித்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, உங்க வீடு எப்படி இருக்குது? உங்க வீட்டுல என்ன சத்தங்க வெளியே வருது? சண்டையும் அழுகையும் கூக்குரலுமான சத்தமே அடிக்கடி வருதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு இருள் கவ்வி கொண்டு இருக்கிற மாதிரி உங்க வீடு இருக்குதா? அல்லது தேவ பிரசன்னம் நிரம்பி சந்தோஷமான எப்போவுமே துதி பாடல்களை பாடணுங்கிற எண்ணத்துல நீங்க பாடும்படியான உங்களுடைய உள்ள மகிழ்ச்சினால துள்ளி கொண்டிருக்குதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே, எங்கள் வீடும் கூட ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் நிறைந்ததா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, வசனம், உங்கள் வீட்டில் வசனம் ஒலிக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா, தொலைக்காட்சியின் மூலமாக இதை நியூஸ் பார்க்குறேன் என்று சொல்லி நாளெல்லாம் நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யூடியூப்லேயும் சரி, மற்ற சோஷியல் மீடியாக்கள்லையும் சரி, இது மாதிரி பல நியூஸ், அதாவது பல செய்திகளை கேட்டு அவங்களுடைய செவியினாலும் சரி அல்லது இருதயமானாலும் அதனால் நிரப்பப்படணும்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் வீடுகளில் ஒலிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்றது. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது உள்ள காலங்களெல்லாம் நான் நினைக்கிறேன். நான் அதற்கு பின்பு கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலங்களை நினைக்கின்றேன். அப்போலாம் டிவி கூட அவ்வளவு டிவி வரலை. அப்போல்லாம் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா ஒரு டீச்சர். காலையில் 5:30 மணிக்கு ஃபீபா ஸ்டேஷன் ரேடியோவில் இருந்து ஒரு அரை மணி நேரம் கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். அந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக அதற்கு முன்னமே எழுந்து ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி, அப்புறம் எங்கள் அம்மா சமையல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரேடியோவில் அந்த சத்தமாக வச்சுருவாங்க. அந்த அரை மணி நேரம் ஒரு பாடல், ஒரு செய்தி, வசன வாசிப்பு என்று இருக்கும். அப்படி கேட்பது எங்களுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் வீட்டில் அந்த சத்தமாக வைத்து நாங்கள் கேட்போம். அதை தொடர்ந்து அடுத்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய ரேடியோவில் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் காலங்களில். அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர் வந்த காலத்தில் எங்கள் அம்மா என்ன பாடல் கேசட் இருந்தாலும், எந்த தேவ மனிதர்கள் வெளியிட்ட கேசட்டுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. உங்கள் வீட்டில் காலையில் ஒலித்து கொண்டே இருக்கும். சில நேரம் இரவு கூட படுப்பதற்கு முன்பதாக அந்த பாடல்களை கேட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம், கூட சேர்ந்து பாடுவோம். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் கெம்பீர சத்தம். இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நமது ஆசீர்வாதம் டிவி 24 hours வசனத்தை மட்டுமே உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய கிருபை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் ஆசீர்வாதம் டிவி தான் ஒளிபரப்பை பார்க்குறோம், அதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டிலலாம் கர்த்தருடைய வசனம் ஒலித்து கொண்டே இருப்பதினாலே உங்கள் வீடு தேவ பிரசன்னம் நிரம்பினதாக இருக்கும். தேவ மனிதர்களுடைய பாடல்கள் இல்லையா, தேவ பிள்ளைகளுடைய பாடல்கள் ஒலிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் மகிமை அடைகின்றார். அதனோடு கூட விசேஷமாக நீங்களும் கூட உங்கள் வாயினால கர்த்தரை உயர்த்தும் பொழுது, உங்கள் நாவினால கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தின் தொனி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்போ உங்கள் வீடே ஒரு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும், சமாதானமான வீடாக இருக்கும். அதனோடு கூட கர்த்தர் தங்குகின்ற சீயோனை போல இல்லை, கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். இங்கு நான் விரும்பினபடினால வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கு இருக்குதோ, கர்த்தரை உயர்த்தும் துதி எங்கு இருக்கோ
அங்கு கர்த்தர் வந்து தங்கி விடுகின்றார். பிரியமானவர்களே, அப்போ உங்க வீட்டிலையும் கூட அதே போல கர்த்தரை உயர்த்தும் துதி, விசுவாசமான வார்த்தைகள், அறிக்கைகள் மற்றும் நல்ல சந்தோஷமான நல்ல பாடல்கள், இவைகளை நீங்க பாடுங்க, ஒலிக்க செய்யுங்க. கர்த்தர் அப்பொழுது மகிமை அடைவார். இப்படிலாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது அப்போ கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வசனம் இது பின்பகுதி எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட துதி இருக்கிற இடத்துல, கம்பீர சத்தம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும்படியாக உங்கள் வீடுகளிலே ஓங்கி இருப்பதை நீங்கள் காண முடியும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி அந்த தேவ பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கின்ற வீடாக மாறுவதாக, ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.